ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னிருந்தால், மருத்துவம் மற்றும் துணை மருத்துவ படிப்புகளுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அண்டு யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு போடணும் அண்டு பெஸ்ட் கோர்ஸ் பாராமெடிக்கல் கோர்ஸ்ல எது அண்டு பெஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது, பெர்சன்டைல் ஸ்கோப் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது, இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அண்டு பிகினிங் டேட் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து எப்படி அப்ளை பண்றது அண்டு இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா நியூஸும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்க. அதுல வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் யாரெல்லாம் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்க போறீங்க அண்ட் நெக்ஸ்ட் தென் பிஎஸ்சி நர்சிங் படிக்க போறீங்க, பிஃபார்ம் படிக்க போறீங்க, பிஎஸ்சி நர்சிங் மேல், பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, ரேடியோகிராஃபி, ரேடியோதெரபி, கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தியா டெக்னாலஜி, ஃபார்ம் டி படிக்க போறீங்க, டிஜிஎன்எம் படிக்க போறீங்க. இந்த கோர்ஸ் அண்ட் ஒன் மோர் ஆல்சோ ஸ்லைட் இஸ் தேர். பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி, critical care technology, BSc dialysis technology, BSc physician assistant, BSc assistant emergency care technology, BSc respiratory therapy and BSc clinical nutrition course, BSc neuroelectric physiology. இந்த 20 கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஆன்லைன்ல போட்டு ஆகணும். ஓகே, ஸோ இந்த என்னென்ன யாரெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். செகண்ட் வந்துட்டு எது எந்த கொஸ்டின் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கோர்ஸ்ல பெஸ்டான கோர்ஸ் எது அப்படின்றத பத்தி வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். ஓகே, என்ன பொறுத்தளவுக்கு ஓகே நான் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடியது பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் அண்ட் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்துட்டு எப்போ வந்துட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா 2016 அக்டோபர்ல வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது வந்துட்டு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஃபார்ம் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன்று வந்துட்டு எது அப்படின்னு சொன்னா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி. ஏன் நான் வந்துட்டு பிஃபார்ம் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் வெர்சடைல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய துறைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வந்து ஐடி ஃபீல்டு போனா ஐடி ஃபீல்டு போய்க்கலாம், ரிசர்ச் போனோம் அப்படின்னா ரிசர்ச் போய்க்கலாம், ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கலாம், ஃபாரின் போனோம் அப்படின்னா ஃபாரின் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்துகிட்டு என்னோட பெர்ஸ்பெக்ட் பிகாஸ் ஆஃப் நான் வந்துட்டு இது முடிச்சிருக்கேன் அப்படின்றனால நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து வெர்சடைல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சொல்லுவேன். ஓகே, அண்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அதிக வேகன்சி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் பிஃபார்முக்கு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால் பிஎஸ்சி நர்சிங் தான் வந்துட்டு அதிக வேகன்சி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வரும். இது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதிக வேகன்சி வரக்கூடியது வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் தான் வரும். ஓகே, ஸோ வென் கம்பேர்டு வித் பிஃபார்ம். ஓகே, ஸோ நீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிக்கணும், கவர்மெண்ட் ஜாப் வந்து கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எது ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா பாராமெடிக்கல் கோர்ஸ் நான் சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க பிஎஸ்சி நர்சிங் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டு பிஃபார்முக்கு வந்துட்டு அப்போ கவர்மெண்ட் ஜாப் வந்து வராதா, ரிமைனிங் கோர்ஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். வரும், பட் வேக்கண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியா. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 1 போஸ்ட், 2 போஸ்ட் அண்ட் 10 போஸ்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாச்சு. பெஸ்டான கோர்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். இந்த ஃபார்ம்டி அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, நீங்க வந்து ஃபார்ம்டி படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா படிக்கலாம், தப்பு கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பெஸ்டான டிபார்ட்மெண்ட் தான். ஓகேவா, எங்க வந்துட்டு நம்ம லாக் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்தியாவில் வந்துட்டு நிறைய இந்தியன் பேஸ்டு ஏபிஐ கம்பெனி வந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஸோ அங்கே வந்துட்டு பிஃபார்ம் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அதிகமாக ஆள் எடுப்பாங்க. பட் ரிமைனிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு ஒர்க் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஐ நோ நீட் டு டெல் ஆல் தோஸ் திங். ஸோ
பிஃபார்ம் முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணிக்கலாம், ரிசர்ச்சுக்கு போய்க்கலாம், டீச்சரா போய்க்கலாம், எம்ஃபார்ம் பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம், அண்டு ஃபாரின் போகலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபார்ம் டியும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபாரின் போய்க்கலாம். பட் என்ன பொறுத்த அளவுக்கு இந்தியாவில் வந்துட்டு ஸ்கோப் வந்துட்டு கம்மி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஃபார்ம் டி முடிச்சவங்க மேக்சிமம் வந்துட்டு எவ்வளவு சேலரி வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 30,000 வந்துட்டு போறாங்க. 30,000 போறது வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெட்டரா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படி என்றால் அவங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு அரௌண்ட் 2.5 லேக் வந்துட்டு இருக்கும். ஸோ அவ்வளவு லட்சம் கட்டிட்டு நீங்க 30,000 வேலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அண்டு நீங்க ஃபேமிலி படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரிச்சா தான் இருக்கணும். ஸோ பூர் ஃபேமிலியில இருந்து வர்றவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் திஸ். நீங்க வந்து இதுக்கு போறது வந்துட்டு நான் பெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ நம்ம ஒரு நல்ல டிபார்ட்மெண்டாவும் இருக்கணும் அண்ட் நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டா இருக்கணும். ஓகே, ஸோ நம்மள பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது காரணம் ஸோ பிற்காலத்துல வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எங்க வேலை போனாலும் வந்துட்டு நமக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதனாலதான் வந்துட்டு நான் சொல்லக்கூடியது வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் சம் ஸ்பெசிஃபிக்கா பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிஃபார்ம் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா சொல்றேன். ஓகே, அண்டு என்ன பொறுத்தளவுக்கு பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா படிச்சுக்கலாம். ஓகே, நிறைய லேப்ஸ் வந்து நிறைய வந்து கொண்டு வராங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு இப்ப டயக்னோசிஸ் சென்டர் வந்துட்டு இருக்கும். அங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா சொல்லிட்டேன். ஓகே, அண்டு ரொம்ப முக்கியமான ஸ்லைடு, எப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 17/6/2025, அதாவது டுமாரோ மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கம், அதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓர்ஜின் அப்படின்ற இணையதளத்துல நாளைக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது நியூஸ், பிரஸ் நியூஸ். எப்போ வந்துட்டு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா 7/7/2025. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கொடுக்குறாங்க. பட் இந்த ஒரு மாச கால அளவுலையும் நிறைய பூர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பூர் ஃபேமிலி இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியாது. ஏன்டா நானும் அங்கிருந்து வந்திருக்கேன் தான், எனக்கு இந்த அப்ளிகேஷன் எப்போ வரும் ஏது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ ப்ளீஸ் நம்ம அப்ளை பண்றோமோ இல்லையோ தெரியாதவங்களுக்கு இந்த நியூஸை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க மூலம் நம்ம அவங்களுக்கு நம்ம மூலம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அது மூலமா ஜஸ்ட் அப்ளை பண்ணி அவங்க ஈஸியா வந்துட்டு கவுன்சிலிங் மூலம் போறது வந்துட்டு கொஞ்சம் காசு கம்மி. ஓகே, நீங்க வந்து டைரக்டா வந்துட்டு பிரைவேட் காலேஜ் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து டொனேஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்க கவுன்சிலிங் போகும்போது நிறைய ஸ்காலர்ஷிப் கூட வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த வேலை வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணி போறது வந்துட்டு பெஸ்டான வே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்லுவேன். ஓகே, லாஸ்ட் டேட் 7/7/2025. நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றதை மட்டும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கீப் இட் இன் மைண்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க. எனக்கு வந்து லைக் அப்படின்றத விட ப்ளீஸ் ஷேர் திஸ் நியூஸ் டு ஆல் பீப்புள். ஓகே, தட் இஸ் எனஃப் for me. Okay, and thank you guys, thank you for watching this video.